ஸோ ஹை கைஸ், நான் உங்கள் பாணி. ஸோ இன்றைக்கி யோகா வாசிஷ்டம்லேருந்து என்ன செய்தி பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால், வசிஷ்ட் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ஒரு செய்தி சொல்லியிருக்காருங்க. இந்த பதிவும் அடுத்த பதிவுலேயும் ஒரு சின்ன துணுக்கு போல தான் இருக்குது. ஆனால் அதனுடைய நுணுக்கம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஆதியில் தொடங்குச்சே முதல் பிறப்பு அது எப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் முக்தி பேர் அடைகிறதுனாலும் அடைஞ்சிடலாம். இந்த உலக சம்பந்தமாக நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதை நம்ம அடைஞ்சிக்கலாம். நான் ஆசையை தூண்டுறதுக்காக சொல்லலை. செய்தி ஒன்றுனாலும் அதை யார் எப்படி பயன்படுத்துகிறார்களோ அதை பொறுத்து அது மாறுபட்டுருது, பார்த்தீங்களா? அப்படி எடுத்துக்கங்க, சரிங்களா? ஸோ நாம் எதை நோக்கி செல்கிறோமோ அதற்கு இந்த செய்தியை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். வசிஷ்டர் மோட்ச உபாயத்திற்காக சொன்னது மட்டுமே இது. சரி, ராமர் என்ன கேள்வி கேட்குறாரு? எல்லாமே பிரம்மந்தான், எல்லாமே சித்ஸ்வரூபம் தான் அப்படின்னு சொன்னால், இங்கே தேவர்கள் அசுரர்கள்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த உலகம் அப்படிங்கிறதும் எப்படிங்க உருவாச்சு? நான் தான் பார்க்குறேனே, எனக்கு தெரியுதே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி, அது எப்படிங்க உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை ராமர் கேட்குறாரு. வசிஷ்டர் சொல்கிறாரு, ராமா, தேவர்கள் அசுரர்கள்னு இல்லை, அவங்க மட்டும் இல்லை, நீ நான் தான் நமக்கு முளைச்சிருக்கிற நேகம், ஒரு பேய் பிசாசு பன்னியிலிருந்து மிருகங்கள்லேருந்து ஒரு புழுவிலிருந்து ஒரு கிருமியிலிருந்து தாவரத்திலிருந்து மண் வகைகளிலிருந்து எல்லாமே சிற்சுரூபம் தான். தேவர்கள் அசுரர்கள் மட்டும் இல்லை, எல்லாமே சிற்சுரூபமானது தான். இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நடந்த ஒரு சிறு அசைவு எப்படி நடந்தது? எதாச்சியாக நடந்ததுப்பா. அது யார், அது ஏன் என்னன்னெலாம் சொல்ல முடியாது. அது எதாச்சியாக நடந்து போச்சு. அந்த எதாச்சியாக நடக்கும்பொழுது அதில் நடந்த அந்த உணர்ச்சியினுடைய மாறுபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் இன்றைக்கி இங்கே நம்ம பார்த்து உணரக்கூடியது எல்லாமே. இது வெறும் உணர்ச்சியினுடைய மாறுபாடு தான். இதை நீ உண்மைன்னு இப்போ நீ நம்பிக்கிட்டு இருக்க, அதனால தான் இது உனக்கு இருக்கிறதாகவும் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கற்பனை காட்சியாக உனக்கு தோன்றிட்டு இருக்கு. இது உண்மை இல்லைங்கிறத நீ புரிஞ்சிட்டேன்னு வச்சுக்குவேன், நீ இவ்வளவு நாள் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது வெறும் ஒரு கனவு போல் இருந்து அப்படி மறைஞ்சுவார். இதைத்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன்னா இது உண்மையாலுமே இல்லையாப்போ அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது உனக்கு வந்துடும். அந்த மாறுபட்ட அந்த உண்மை நிலை உணர்ந்த ஒரு தன்மை வர்ற வரைக்கும் நீ இதெல்லாமே இப்படி உண்மைன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் என்னமோ இங்கே இருக்குது அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. இல்லைப்பா, இது வெறும் உணர்ச்சியினுடைய ஒரு மாறுதல் தான். சாஸ்வதமாக உண்மையாலுமே இங்கே இருக்கக்கூடியது சித்ஸ்வரூபமான அந்த பிரம்ம நிலை மட்டும்தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. வெறும் உணர்ச்சியினுடைய மாறுதல் அப்படிங்கிறது நின்றுச்சுன்னா உனக்கு எல்லாமே இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே கனவு தான். அப்போ தான் நீ உண்மையாலுமே கண் விழிக்கிறேன்னு அர்த்தம். அது வரைக்கும் இப்போ நீங்கள் என்ன உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வெறும் கனவு காட்சி தான் அப்படிங்கிறார். இருந்தாலும் ராமர் விட்டவாட்டை காணும். ராமர் என்ன கேட்குறாருன்னா, ஏகமான சுரூபமாக கொண்டதாக சொல்கிறீங்களே இந்த பிரம்மநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுக்கு மாறுபாடும் வராது, அதில் தன்மையும் இல்லை, இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே, இப்படி எந்த விதமான மாறுபாடும் தன்மையும் வராத இந்த ஏக சுரூபமாக இருக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு ஒரு நியதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நெருப்புனா சுடும், நீர்னா குளிரும், காற்றுனா நமக்கு மேலே படக்கூடிய உணர்வில் நமக்கு தெரியும், நிலம்னா கடினத்தன்மையோடு இருக்கும், இந்த ஆகாயம் அப்படின்னு சொன்னால் பறந்து விரிஞ்சிருக்கும், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு நியதி, இதனுடைய தன்மை இதுதான், சுபாவம் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சுபாவம் என்ன? சுயபாவம்னு அர்த்தம், அதனுடைய தன்மைன்னு அர்த்தம். அப்போ இந்த நியதி, இந்த சுபாவம் அப்படின்லாம் சொல்கிறோமே, இது மட்டும் இல்லாமல் சூரிய சந்திரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அண்டத்தில் ஏகப்பட்டது இருக்கே, இதெல்லாம் எப்படிங்க உருவாச்சு? ஏங்க நான் பார்க்குறதெல்லாம் கற்பனைன்னு சொல்கிறீங்க, சரி, இது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஆனால் இந்த ஒரு மற்றதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் எப்படிங்க உருவாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே, நாமளாக இருந்தாலும் கேட்போம்ல, கேட்கணும். வசிஷ்டர் ஒரே வார்த்தை சொல்கிறீங்க வேறு, இவ்வளோ நேரம் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், நம்மளுடைய சித்தாந்தம் என்னவாக இருந்தது, அனைத்தும் கற்பனை தான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளுடைய சித்தாந்தம். உண்மையில் இங்கே எதுவுமே இல்லை. ஆதியில் அறிவுன்னு இருந்தது, அது எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சித்ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த அறிவு அப்படின்னு இருந்ததில் உணர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று மேலிட்டுச்சு, அவ்வளோதான். இந்த உணர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று மேலிட்ட ஒரு காரணத்தினால பார்க்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி மாறுபாடான ஒரு தோற்றம் அப்படிங்கிறது எதாச்சியாக வந்தது, அவ்வளோதான். இந்த உணர்ச்சியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதாச்சியாக தான் தோன்றுச்சு. அந்த எதாச்சியாக தோன்றுறது என்ன ஆயிடுச்சு, ஒரு தடவை ஏற்பட்டதுன்னா அது மறுபடியும் 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 அதே தான் ஏற்படும் அப்படிங்கிறது, அது அப்படி தான், அதுதான் அதனுடைய ஒரு தன்மை, சகஜம். அதுதான் ஒன்று தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால் அதையே திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருப்போங்கிறது சகஜமாக நடக்கக்கூடிய ஒன்று. இதுதான் ஏன் ஆதியிலிருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஏதோ நம்மக்கிட்ட மட்டும் அந்த பழக்கம் வந்ததுன்னு இல்லை, ஆதியிலிருந்தே இதுதான் பழக்கம். ஒன்று நடந்ததுன்னா அது திரும்ப திரும்ப அதே நடந்துக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப ஒரே விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்பொழுது என்ன ஆகும், அதுக்கு நாம் பழகி போயிடுவோம்.
இப்படி ஆதியில் தோன்றினது தான் இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுனா இப்படி தான், நெருப்புனா சுடும் அப்படிங்கிறது வந்து, நீர்னா குளிரும் அப்படிங்கிறது ஆதியில் ஒரு தோன்றுதல், ஒரு எண்ணம் நமக்கு வந்தது. அந்த எண்ணம் அப்படியே நிலச்சிருச்சு. திருப்ப திருப்ப நெருப்புனா சுடும், நெருப்புனா சுடும், நெருப்புனா சுடுன்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நெருப்பு வரும் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு நெருப்புனா சுடும் தான், நீர்னா குளிரும் தான். இதில் எந்த விதமான ஒரு மாறுபாடு இல்லாத ஒரு தன்மையாகவே அது அப்படியே மாறிப்போச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, எல்லாமே பிரம்மன் தான் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உணர்ச்சியும் அந்த உணர்ச்சி கற்பனைகளாக விரிந்து இப்படி பறந்து விரிஞ்சிருக்கு. இந்த கற்பனைகளுக்கு எல்லையே அப்படிங்கிறது கிடையாது. ஏன்? நீயே பிரம்மத்திலிருந்து தான் வந்த, பிரம்மங்கிறது உண்மைத்தன்மை, அதற்கு எல்லையும் இல்லை, அதற்கு தன்மைகளும் இல்லாமல் நீ சத்தியமான ஒரு நிலையிலிருந்து தோன்றியவன். அப்போ நீ என்ன நினச்சேனாலும் அது சத்தியமாக இருக்கிறதா தான் உனக்கு தோன்றும். இந்த சத்தியமாக இருக்கிறதா தான் தோன்றுங்கிறத வச்சு தான் நீ பஞ்சபூதங்களும், அந்த பஞ்சபூதங்களும் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற நீ நம்பின. நீ அதோட நிறுத்தினியான்னு கேட்டால் இல்லை, இன்னும் கற்பனையை வளர்த்துக்கிட்டே இருந்தேன். இங்கே வரையா, இங்கே மரம் இருக்குது, இந்த நிலத்து மரம்னா இப்படி வேறு வரும், இந்த மாதிரி நிலத்தில் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் ஒரு ஒரு கற்பனையை நீ வளர்த்துக்கிட்டே வந்த. அந்த வளர்த்துறதுக்கு உனக்கு அப்படியே துணைக்கோடாக அந்த பஞ்சபூதங்கள் இருந்துக்கிட்டே வந்தது. உன் கற்பனைக்கு இந்த பஞ்சபூதங்கள் ஒரு துணையாக இருந்தது. முதல் நீ பஞ்சபூதத்தை உண்டு பண்ணிட்ட ஒரு கற்பனையில். எப்படி நடந்தது? எதாச்சியாக நடந்தது. கற்பனையில் உண்டு பண்ணிட்ட. அடுத்து வரக்கூடிய கற்பனைகளுக்கு இந்த பஞ்சபூதங்கள் ஒரு துணையாக இருந்தது. அப்போ என்னென்னா, உன்னுடைய கற்பனைக்கு ஒரு எல்லை வைக்க முடியுமா என்ன? வைக்கவே முடியாது. உன்னுடைய கற்பனைக்கு எல்லையே இல்லாமல் கற்பனை பறந்து விரிந்து அப்படியே பறந்து விரிஞ்சிருச்சு. இப்படி பறந்து விரியக்கூடிய அந்த ஒரு கற்பனை இருக்கும் பொழுது, இந்த உலகம் தோன்றியதாகவும், சூரியனும் சந்திரனும் இதர கிரகங்களும் இந்த பார்க்கக்கூடிய அண்ட சராசரமும் உண்டாவதற்கு உண்டான கற்பனை உண்டாகாதுங்கிறதுல என்ன நிச்சயம்? கண்டிப்பாக உண்டாயிருக்கு. அப்படி முதல் பிறப்பு எத்தனை யுகமாக நம்ம இங்கே பிறந்துக்கிட்டு இருக்கோமோ தெரியல, இப்படி பல யுகங்களாக தொடர்ந்து வந்த அந்த ஒரு மாறுபாடான ஒரு தன்மை இருந்து 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 அது ஒரு நிலைக்கு வந்து நின்னதுனால இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அது அப்படி இல்லையா? அது எல்லாமே பிரம்மஸ்வரூபம். நீ பார்க்குறதெல்லாம் உண்மையிலுமே அங்கே இல்லை, நீ உணரக்கூடியதெல்லாம் உணர்ச்சி உண்மையிலும் கிடையாது, வெறும் கற்பனையில் தான் நீ இருக்கிற. இது எதுவுமே நிலையான ஒரு தன்மைங்கிறது கிடையாது. நிலையாக இருக்கக்கூடியது பிரம்மன் தான். அறிவுங்கிற அந்த சிச்சுருவம் மட்டும்தான் உண்மையாக இருக்குது. அதனோட கூடி அந்த உணர்ச்சிங்கிறது வந்தது தான் பிரச்சனை. நீ வந்து அந்த நிலையை கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன்னு உன்னால் முடியும்னு சொன்னால் எல்லாருனாலையும் ஏற்றுக்க முடியறது கிடையாது. ஏன்னா அவர்கள் அந்த பிடிப்பு அப்படிங்கிறது இது மேலே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் உணர்வது அப்படிங்கிறது சத்தியம், இதுதான் உணர்வு. என்னையா முட்டாள்தனமாக பேசுகிறேன் எனக்கு தெரியுதே. நான் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அது மாறுபாடான ஒரு தன்மை ஆராய்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து என்னோட உள்முகமாக நான் செஞ்சுட்டு பார்க்கும்போது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சிக்கும் போது இதெல்லாம் உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் நான் உனக்கு சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்வர், ஒரு சிலர் தான் பயிற்சி செஞ்சு அதனுடைய எல்லையும் காண்பர். நிறைய பேர்த்தனால ஏற்றுக்க முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்பட்டுருது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் என்ற அந்த ஒரு தன்மை தான் இதற்கு முக்கியமானமே காரணம். நம்ம போன பதிவில் என்ன பார்த்துருந்தோம்? ஜடத்தன்மை கொண்ட பொருட்கள் இங்கே உருவாச்சு, உணர்ச்சியோடு கூடிய பொருட்கள் உருவாச்சுன்னு பார்த்தோம். உணர்ச்சியோடு கூடியதெல்லாம் தான் தாவர வகைகளிலிருந்து நம்ம வரைக்கும் தேவாசுரர்கள் வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே. ஜடத்தன்மையாக இருக்கக்கூடியது பஞ்சபூதங்களாக பார்த்தோம். எல்லாமே உருவாவதற்கு நான் என்ற அந்த மூல உணர்ச்சி தான் காரணங்கும் பொழுது, அப்போ பஞ்சபூதங்களுக்கும் நான் என்ற தன்மை இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஆம் உண்டுங்கிறார் வசிஷ்டர். அப்படி அந்த நான் என்ற அந்த ஒரு தன்மை இல்லை, அதற்கு அந்த உணர்ச்சியோடு கூடிய அந்த ஒரு தன்மை இல்லைன்னா அது தன் நிலையில் நிலைத்து நிற்காது, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அதனுடைய அந்த நான் என்ற அந்த தன்மையும் உணர்ச்சியாகவும் ரொம்ப சொற்பமாக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அது அதனுடைய தன்மையில் அது அப்படியே நிலச்சி நின்றுச்சு. ஆனால் நமக்கு அப்படி நிலச்சி நிற்காமல் நம்மளுடைய கற்பனைக்கு ஒரு எல்லையே இல்லாத ஒரு காரணத்தினாலையும் இந்த உணர்ச்சியினுடைய உச்சகட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கக்கூடியதுனால தான் நமக்கு பார்ப்பதெல்லாமே உணர்வதெல்லாமே அதற்கு எல்லை இல்லாமல் அது பறந்து விரிஞ்சு போய்கிட்டே இருக்குது. அப்படி கற்பனை செய்து கொண்டது தான் தாவரங்கள்லேருந்து மிருகங்கள்லேருந்து மனிதன்லேருந்து தேவர்கள் அசுரர்கள் தெய்வம் வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே இந்த இடத்துல உருவானது இந்த உணர்ச்சியினுடைய மாறுபாடு தான். ஸோ இதெல்லாம் தான் இதற்கு காரணம். அப்போ உண்மையாலுமே இது பார்க்கும் பொழுது உண்மையாக இங்கே எதுவுமே கிடையாது. பல யுகங்களாக நாம் செய்து கொண்ட கற்பனை நிலைத்து விட்டது, அவ்வளோதான். அந்த நிலைத்த ஒரு காரணத்தினால இதுதான் நம்ம நம்பிட்டோம். இதிலிருந்து மீண்டு வெளியே வர முடியாமல் நம்ம இங்கே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ சாஸ்வதமாக பார்க்கக்கூடியது இங்கே பிரம்மநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவதன்மை மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அப்போது இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறது, இதுதான் இந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது விஷயம். ஒரு உணர்ச்சியானது
தொடர்ந்து மீண்டும் 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 தோன்றிகிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். அந்த தோன்றிகிட்டே இருக்கக்கூடியது ஒரு கட்டத்தில் காட்சி ரூபமாக மாறிடும். தானே மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான இது. தொடர்ந்து தோன்றிகிட்டே இருக்கக்கூடியது காட்சி ரூபமாக மாறிடும். அதனுடைய ஸ்திரத்தன்மை, உருவத்தன்மை அப்படிங்கிறது அதற்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு காலத்தில் இன்றைக்கி நம்ம இந்த தேசம் இப்படி இருக்குது, அமெரிக்கானா இப்படி இருக்குது, லண்டன்னா இப்படி இருக்குது, இந்தியானா இப்படி இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல. எல்லாம் ஒரு காலத்தில் தோன்றின தோற்றம், ஒரு எண்ணத்தில் உதித்த ஒரு உணர்ச்சியினுடைய ஒரு மாறுபாடான ஒரு தன்மை. அது அப்படியே நிலச்சி நின்றுச்சு. அதை நம்ம ஒருத்தர் சொல்ல கேட்க நாம் உணர அப்படிங்கிறதுனால அது நிலச்சி நின்றதுனால இதெல்லாம் ஆன்ம பதிவுகளாக உள்ள பதிந்த ஒரு காரணத்தினால அது அப்படியே நிலச்சி நின்று போச்சு. உண்மையிலே இந்த இடத்துல வேறு எதுவுமே கிடையாது. சாஸ்வதமாகவும் சத்தியமாகவும் இருப்பது இங்கே பிரம்ம நிலை ஒன்றே, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஆதி தன்மை அப்படிங்கிறது தன்மை ஒன்று தான்னாலுமே அது எப்படி செயல்படுதோ அதற்கேற்றாற் போல் பேரை மட்டும் நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. என்னென்ன பேர்? அசைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேதனை அப்படின்னு சொன்னால் அசைவுன்னு அர்த்தம். அசைவு இந்த சேதனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்தினால அதற்கு பேர் சித்துன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஜீவிதத்தன்மை, அதாவது உயிர்த்தன்மை அப்படின்னு கூடுவதனால அதற்கு பேர் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதில் சொல்கிறோம். அதற்கப்புறம் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பகுத்து உணரக்கூடிய அறிவு அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அது புத்தின்னு சொல்கிறோம். மனனம் செய்வது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். எது ஒன்றையும் மனனம் செய்து கொள்வதனால அதை மனம் அப்படின்னு சொல்கிறோம். நான் என்ற அகம்பாவம் கூடி அது ஒரு வேலையை செய்கிறதுனால அதை அகந்தை அப்படின்னு சொல்கிறோம். பஞ்ச தன்மாத்திரைகளும் அகங்காரம், புத்தி, மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறதுனால புரியட்டகம் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு இன்னும் வேறு என்னென்ன பேர்? பிரகிருதி, அவத்தை, அஜ்ஞானம் எல்லாம் ஒன்று தான். நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் மூல உணர்ச்சி அப்படிங்கிறது எல்லாம் ஒன்று தான். அதிலிருந்து தான் அந்த உயிர்த்தன்மை அந்த பிரம்மத்திலிருந்து பிரிஞ்சு வந்தது. அதெல்லாம் ஒன்று தான். அதனுடைய தன்மைக்காக, புரிதலுக்காக, மனிதர்களுக்காக ஒரு ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டதே தவிர சரியான ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ஒன்று தான். இதில் ஒரு மாறுபாடும் கிடையாது. ஸோ இந்த தேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஒரு கற்பனையினால் உண்டானது. யாருடைய கற்பனையினால் உண்டானது? இந்த தூல தேகம் அப்படிங்கிறது உருவாவதற்கு முன்னாடி என்ன இருக்குது? இதே தன்மைகளோடு கூடிய, இந்த உணர்ச்சிகளோடு கூடிய சூக்கும தேகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதற்கு என்ன வார்த்தை சொல்கிறாங்க தெரியுங்களா? ஆதிவாகிக தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிவாகிக தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த சூக்கும உடல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்படி தூய்மையான அந்த பிரம்ம நிலை நம்மளால் உணர்ந்திருக்க முடியும். பிரம்மமாக கலந்துருக்க முடியாது. ஏன்னா நம்மகிட்ட உணர்ச்சி மாறுபாடு அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஆனால் அந்த பிரம்மத்தினுடைய சக்தியை நம்மளால் முழுசும் எடுத்து பயன்படுத்திக்க முடியும். இந்த ஆதிவாகிக தேகம் என்ன நினைக்குதோ, அதனுடைய கற்பனை காட்சிகளில் என்ன தோன்றுதோ அந்த தோன்றக்கூடியது அப்படியே அது நிஜத்தில் அது வாழ்வது போலவும் உணர்வது போலவும் அது உணர்ச்சிகளை அதனால் ஏற்படுத்திக்க முடியுது. அது நினச்சதெல்லாம் இங்கே அதனால் சாதிக்க முடியக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது. அதுதான் இப்படி ஒரு உருவம் வேணும், இப்படி ஒரு நிலை வேணும், இப்படி ஒரு வாழ்க்கை வேணும், இப்படி இந்த உலகம்னா இப்படி தான், இதோடு சேர்ந்துருக்கும்போது இப்படி தான் அது கற்பனை பண்ணிச்சு. கற்பனை பண்ணது இப்போ இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோதான். இந்த ஆதிவாகிக தேவதை தான் நம்ம பிரம்மான்னு சொல்கிறோம். சிவன், நாராயணன், சனாதனன், விராட் புருஷன், இப்படி பல பெயர்களில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது பிரம்மாவானாலும் சரி, சிவா நாராயணன் ஆனாலும் சரி நம்ம தான். ஸோ நாம் தான் அந்த அந்த தெய்வம் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, அது எல்லாமே நம்மளுடைய தோற்றம் தான். அப்போ நம்ம அந்த சூக்கும தேகத்தில் என்ன முடிவு செய்தோமோ அந்த முடிவை தான் இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த முடிவிலேயே நாம் முக்தி பேர் போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவோடு கீழே இறங்கணும் அப்படின்னு வச்சிங்களேன், நமக்கு என்ன நடக்கும்? கண்டிப்பாக முக்தி பேர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நாம் ஆதியில் செய்த கற்பனை தான் இன்றைக்கி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எல்லாமே உணர்ச்சியினுடைய வசத்தினால் ஏற்படக்கூடியதை அன்றி மற்றபடி வேறு எதுவுமே இந்த இடத்துல கிடையாது. அறிவு, அறிகிறவன், அறியக்கூடிய பொருள், இது மூணுமே ஒன்று தான். இதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. இது மாறுபாடோடு பார்க்குறான் ஒருத்தன் சொன்னால் அவன் இன்ன வரைக்கும் அஞ்ஞானி அப்படின்னு அர்த்தம். நாம் எல்லாருமே அந்த நிலையில் தான் இருக்கோம். இந்த தன்மை மாறும் பொழுது அவர்களே ஞான நிலை அப்படிங்கிறத அடைந்தவர்களாகவும் அவர்களே முக்தி பேறு அப்படிங்கிறது சென்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஸோ இந்த உடலோடு இருக்கும் பொழுதே அந்த தன்மையை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மறுபடியும் இந்த இடத்துக்கு கிளம்பி இங்கே வரமாட்டோம். அப்படி இல்லைன்னா அந்த உணர்ச்சியினுடைய தன்மை மாறுபாடோடு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால போக வரன்னு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வாழ்க்கை வாழும் பொழுதே முக்தி பேர் அடைவதற்குண்டான வழி அப்படிங்கிறத பார்த்துக்கோ அப்படிங்கிறதுக்குண்டான காரணம் இதுதான். ஸோ இந்த இடத்துல எல்லாமே அவங்க சொல்கிறது என்ன, உணர்ச்சியும் மனோமாறுதலினுடைய தன்மையும் தான் அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இது ரெண்டையும் சரி பண்ணிக்கிட்டேனாலே நீ எல்லா இடத்துலையும் தப்பிச்சிருவிடா,
திருப்பி இங்கே வரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எஸ், ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், நிறைய செய்திகள் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் நேரத்தில் தான். நன்றி.